வணக்கம் நண்பர்களே! நம்ம வீட்ல ஆருத்ரா அன்னைக்கு, திருவாதிரை அன்னைக்கு நம்ம வீட்டு நடராஜருக்கு அபிஷேக வழிபாடு செய்வோம் இல்லையா? அ ரொம்ப அதாவது வருஷத்துல 6 நாட்கள் மட்டுமே அபிஷேகம் ஏற்கக்கூடிய எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு, இந்த மார்கழி திருவாதிரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அபிஷேகம். இத மகா அபிஷேகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய அபிஷேகம். இந்த அபிஷேகம் வந்து நம்ம வீட்லயும் நடந்திருந்தது. நம்ம வீட்ல இருக்கிற நடராஜருக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சிருக்கேன். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளைக்கு திருவாதிரை திருவிழா, ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இத வந்து ஒரு பெரிய திருவிழாவா நாம கொண்டாடுறோம். ஆருத்ரா அப்படிங்கிற வடமொழி சொல் நம்ம வந்து தமிழ்ல ஆதிரை அப்படின்னு சொல்றோம். அதோட திரு அப்படிங்கிற அடைமொழி சேர்த்து திருவாதிரை அப்படிங்கிற சிறப்பான நாளாக நம்ம கொண்டாடுறோம். திருவாதிரை அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள்லாம் நடக்கும். இந்த ஆனந்த திருநாள்ல ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமான சிதம்பரத்துக்கு போய் நம்ம வழிபாடு செய்றோம் அப்படின்னா, அத விட பெரும் பாக்கியம் நமக்கு வேற எதுவுமே இல்ல. அப்படி எல்லாராலயும் சிதம்பரம் போக முடியுமா அப்படின்னா இல்ல. நீங்க பக்கத்துல இருக்கிற எல்லா நடராஜர் கோவில்லயும், சிவாலயங்கள்ல இருக்கிற நடராஜ பெருமானுக்கு இந்த மார்கழி திருவாதிரையில வந்து அபிஷேகம் வந்து நடக்கும். எல்லா சிவாலயத்திலயும் நடராஜ பெருமான் இருந்தா, கண்டிப்பா இந்த திருவாதிரை அபிஷேகம் நடக்கும். மகா அபிஷேகம் சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசனம் நடக்கும். அத நீங்க போய் பார்க்கலாம். வீட்ல நடராஜ பெருமான் இருக்காருன்னா, அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த திருத்தாண்டவம் ஏன் இவ்வளவு பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பல்வேறு கதைகளும், புராண வரலாறுகளும் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான புராண வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி முனிவர் தான். பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் தான். பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பரமபதனான மகாவிஷ்ணு திடீர்னு மகிழ்ச்சியில தளர்த்திருந்தாராம். அவரை வந்து இந்த மகிழ்ச்சியான முகத்தோட பார்த்த ஆதிசேஷன், உங்களோட ஆனந்தத்துக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? அப்படின்னு கேட்க, நாராயணர் சொல்றார், ஆடல் வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு இந்த உலகையே காத்து ரட்சிக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்கு ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாயிடுது. அந்த ஆவல தன்னுடைய ஆசைய பரமநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்பி வைக்கிறார். பூலோகத்துல பதஞ்சலி முனிவராக அவதரிக்கிறார் ஆதிசேஷன். ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்துல தவம் இருக்கிறார். பல ஆண்டுகளாக தவம் செய்கிறார். தவம் நிறைவு பெறும் காலமும் வந்தது. பதஞ்சலி முனிவருடைய தவத்தை மெச்சிய எம்பெருமான் சிவபெருமான் அவர் முன் தோன்றி திருக்காட்சி அளிக்கிறார். அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர். சிவபெருமான் அவரிடம், நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்க இருவருமே தில்லை வருவீர்களாக. உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருளுவோம் அப்படின்னு சொல்லி மறையாராம். எம்பெருமான் ஈசனின் கட்டளைப்படியே பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் 2 பேருமே சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்றாங்க. இந்த பிரபஞ்சமானது ஐம்பூதங்களால் ஆனது. அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது. இது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது எம்பெருமான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான். அவன் அசைவதால் தான் உலகமே அசைகிறது. இதனால தான் நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அப்படிங்கிற எம்பெருமானின் நடனம்தான் இந்த உலகையே வாழ்விக்கிறது. நடராஜரின் நடனம் மட்டும் மொத்தம் 108. இதுல சிவபெருமான் மட்டும் தனித்து ஆடியது 48. அங்கு 2 முனிவர்களும் எம்பெருமான் சிவபெருமானின் நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு களிக்க சிவபெருமானுடைய தில்லை நடராஜர் ஆலயத்துக்கு வராங்க. வந்து அவருடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்கிறார்கள். மார்கழி திருவாதிரையான அன்று எம்பெருமான் ஆடல் வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தில்லையில சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிட்டும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்து வருது. இப்படித்தான் தில்லையில நடராஜ பெருமான்
பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதர் முனிவருக்கும் தன்னுடைய ஆனந்த தாண்டவ திரு தரிசனத்தை தந்தாரு. இதே போல சேந்தனாரையும் அவர் ஆட்கொண்டிருக்கிறாரு. நம்ம எல்லாம் திருவாதிரை அன்னைக்கு களி படைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதாவது திருவாதிரை அப்படின்னாலே நம்ம களி அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதன்படி சேந்தனாருடைய வரலாறு இதோட தொடர்புடையது. சேந்தனார் அப்படிங்கிறவரு ஒரு விறகு வெட்டி. அவர் சிதம்பரம் அருகில் இருக்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்து வராரு. அவர் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுக்காம தன்னுடைய வாழ்நாள அவரை கழிக்கிறதில்ல. அப்படி இருந்து வர்றாரு. உணவு அதாவது அவர் அந்த உணவை கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவாரு. அதை தன்னுடைய கடமையா எடுத்து செஞ்சுட்டு வராரு. சேந்தனாருடைய பக்திய இந்த உலகத்துக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். ஏன்னா எந்த ஒரு பக்தனை ஆண்டவன் இறைவன் சோதிக்கிறாரோ அவனுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட போறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ சேந்தனாருக்கும் அப்படி ஒரு சோதனை காலம் ஒரு நாள் அவரோட ஊர்ல சரியான மழை பெய்யுது. அதனால அவரால் விறகு விற்க முடியல. விறகு வித்தாதான் அரிசி வாங்க முடியும், பணமும் கிடைக்கும். அப்படி பணம் கிடைச்சா மட்டுமே அவரால் சிவனடியாருக்கு அவரை தொண்டு செய்ய முடியும். அதனால அன்னைக்கு அவரால் சமைக்க கூட முடியல. ஆனாலும் அவர் அவருடைய சிவ தொண்டை கைவிடாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அரிசியை பொடிச்சு வீட்டில் இருக்கிற அரிசியையே பொடிச்சு அதுல களி செஞ்சு சிவனடியார் யாராவது வருவாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா யாருமே அவர் அங்க வரல. ரொம்ப மனம் நொந்து வீட்டிலேயே சிவபெருமான வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போதான் சிவனடியாராக எம்பெருமான் ஈசனே வேடம் பூண்டு சேந்தனாருடைய வீட்டுக்கு போறாரு. சேந்தனார்கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அவரோ ரொம்ப மகிழ்ச்சியா களிய அவருக்கு அன்போடு அளிக்கிறாரு. அந்த களிய ரொம்ப மனசார எம்பெருமான் சிவபெருமான் ஏத்துக்கிட்டு எஞ்சி இருந்த களிய எனக்கு அடுத்த வேளை உணவுக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறார். அதாவது அவர் கொடுத்த களியையும் சாப்பிட்டுட்டு எனக்கு மீதம் இருக்கிற களியையும் அடுத்த வேலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறார். சிவனடியார் வேடத்துல வந்த சிவபெருமான் அன்னைக்கு ராத்திரியே சிதம்பரத்துல இருக்கிற அரசனுடைய கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். சேந்தனார் அப்படிங்கிற பக்தன் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் சேந்தனார் வீட்டில் களி உண்ட செய்தியை சொல்றாரு. அடுத்த நாள் அதிகாலையில வழக்கம் போல தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் திருக்கோவில் கருவறையை திறக்கிறாங்க. அப்போ எம்பெருமானை சுற்றி களி சிதறல் இருப்பதை, அதாவது களி குட்டி குட்டியா அங்கங்க களி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன அதிசயம் அப்படின்னு வியப்பா பார்க்குறாங்க. உடனே அரசருக்கு செய்தியை தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட அரசன் நேற்றிரவு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்து எம்பெருமான் ஈசனுடைய திருவிளையாடலை பற்றி எம்பெருமான் ஈசனுடைய கருணையை எண்ணி வியப்பில் அவர் திளைக்கிறார். அந்த சமயத்துல சிதம்பரத்துல தேர் திருவிழா நடக்குது. அரசன் உட்பட எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாக்கு வந்திருக்கிறார். அரசர் மற்றும் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமான தேர்ல அமர்த்தி தேர்வடம் பிடிக்கிறாங்க. தேர் நகரவே இல்லை. மழை காரணமா சேத்துல சிக்கிய தேர் அசையாம இருக்கு. மன்னன் மக்கள் அனைவருமே ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ ஒரு அசரீரி கேக்குது. சேந்தா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு அந்த அசரீரி கேட்டது. சேந்தனாரோ ஒண்ணுமே அறிந்திடாம யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பெருமானை வணங்கி தொழுது வழிபாடு எம்பெருமானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிகிறாரு. உடனே சேந்தனாரும் மன்னுகதில்லை அப்படின்னு தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்கள் எம்பெருமான வாழ்த்தி வணங்கி பாடுகிறார். உடனே தேர் அசைது. அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாருடைய திருவடிகள்ல விழுந்து வணங்குறாங்க. சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற, அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்தார் என்றார். நான் தங்களை வணங்குவதே பெரும் பாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்ட சேந்தனார் எம்பெருமான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியேனின் வீட்டிற்கும் வந்ததை நினைத்து மிகவும் பரவசம் அடைகிறார். இதன் காரணமாக தான் திருவாதிரை அன்னைக்கு களி உண்ண வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு தினத்துல ஆடல் வல்லானின் எல்லா திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுது. அதனால தான் திருவாதிரை அன்று ஒரு வாய் களி அப்படிங்கிற பழமொழி வந்திருக்கு.
ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் அப்படின்னா அது எம்பெருமான் ஈசன் தாங்க. எப்படி தன்னுடைய பக்தன் எவ்வளவு எளிமையான வழிபாடு மேற்கொண்டாலும் சரி, அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை ஆட்கொள்ளும் அற்புதமான தெய்வம் எம்பெருமான் ஈசன். அவர் எவ்வளவு எளிமையானவர் அப்படின்னா, நம்ம அவருக்கு பெரிய மலர் மாலை சூட்ட தேவையில்ல. ஆபரணங்கள் அணிந்து அவரை வழிபாடு செய்ய தேவையில்ல. பற்பல பட்டாடைகள் உடுத்தி அவரை வழிபாடு செய்ய தேவையில்ல. அவருக்கு மிகவும் எளிமையான வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது. வில்வ இலைகள், தும்பப்பூ, அதே போல நம்ம இந்த எருக்கம்பூ, இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு வழிபாட்டுக்கு வச்சு வழிபாடு செய்யறதை நம்ம பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு எளிமையான தெய்வம். தன்னுடைய பக்தன் எப்படி அழைத்தாலும் ஓடி அருள் செய்யக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். ஆதியும் அந்தமுமாக இருந்தாலும், இறைவனுக்கெல்லாம் இறைவனாக இருந்தாலும், அதாவது எல்லா தெய்வத்திற்கும் ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அது ஈசன் மட்டும்தான். ஈசனுக்கு மேல வேற எதுவுமே இல்லை. சிவபெருமானுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. அவரே மொத்த அகிலமும் அவர்தான், பிரபஞ்சமும் அவர்தான், இந்த அண்ட சராட்சரமும் அவர்தான், எல்லாமே அவருக்குள்ள அடக்கம். அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய பக்தன் ஈஸ்வரா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு அவர் வந்துருவார். பொதுவா சொல்லுவாங்க, பற்பல யோனிகளில் பல கோடி பிறப்புகளில் பிறக்கும் உயிர்கள்ல கோடியில ஒருத்தருக்கு தான் சிவபக்தி உண்டாகிறது அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, சிவபெருமான வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு அற்புத நிலையை நம்ம அடைஞ்சிருப்போம். எல்லாராலையும் சிவனை வழிபாடு செய்ய முடியாதுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருடைய மனதிலும் சிவன் நிச்சயம் இடம் பிடிக்க மாட்டான். சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா நிச்சயமா அவருடைய மனதை எம்பெருமான் ஆட்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற இடத்துல மட்டும்தான் சிவபெருமான வழிபாடு செய்ய முடியும். இதனாலதான் மகாபாரதம் இந்த ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்கு. அதாவது பற்பல யோனிகளில் பல கோடி பிறப்புகளில் பிறக்கும் உயிர்களில் கோடியில் ஒருவருக்கு சிவபக்தி உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அப்போ நம்ம சிவனை வழிபாடு செய்கிறோம், சிவனே அனைத்தும் அப்படின்னு அவனுடைய திருப்பாதத்தை சரணடைகிறோம் அப்படின்னா நாம எப்பேற்பட்ட பாக்கியத்தை அடைஞ்சிருக்கணும். சிவபக்தி நம்ம மனசுல உண்டாயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு அடுத்த ஜென்மம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சிவனை அடைஞ்சிட்டோன்னே அர்த்தம். எங்கெல்லாம் சிவபக்தி தோன்றுகிறதோ அங்கெல்லாம் அடுத்த ஜென்மத்திற்கான ஒரு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நம்மை சிவன் ஆட்கொண்டு விட்டார். சிவபெருமானின் திருப்பாதத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். அப்போ நம்ம சிவபெருமானுடைய ஐக்கியமாகும் தகுதியை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிதானே அர்த்தம். அந்த அளவுக்கு சிவபக்தி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சிவனை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவன் அருள் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் அருள் இருந்தால் மட்டுமே நம்மளால சிவாலயங்கள் போக முடியும், சிவ தொண்டு செய்ய முடியும், சிவாலயங்களுக்கு நம்மளால தொண்டு செய்ய முடியும், சிவ வழிபாடு செய்ய முடியும். இன்னைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க, வீட்டில் சிவலிங்கம் வைக்கலாமா, நடராஜரை வைக்கலாமா, நடராஜரை வச்சா இப்படி ஆட்டம் கண்டுடும் அப்படி ஆட்டம் கண்டுடும்ன்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் அணுவுக்கும் அணுவாக நிற்பவன் எம்பெருமான் நடராஜமூர்த்தி. அவர் ஆடல அப்படின்னா இந்த அகிலமே அசையாதுங்க. இந்த பிரபஞ்சமே ஒண்ணுமே கிடையாது. அவருடைய ஆனந்த தாண்டவத்துல தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட எம்பெருமான் ஈசனுடைய திருவுருவத்தை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறதுக்கு நம்ம எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டுமே ஈசனின் வழிபாட்டை உங்களால செய்ய முடியும். ஈஸ்வரனுடைய திருப்பாதத்தை உங்களால அடைய முடியும். அது நம்முடைய மனதிற்கு மட்டுமே தெரியுங்க. எம்பெருமான் ஈசனுடைய அருள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர். இத்தனை பொருள், இத்தனை பொன், இத்தனை கோடி சொத்து அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு முன்பு எதுவுமே கிடையாது. ஈஸ்வரனுடைய திருவருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை. இன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு நம்ம வீட்டுல ரொம்ப அழகான அபிஷேக வழிபாடு நடந்திருந்துச்சு. ரொம்ப காலையிலேயே திருவாதிரை அன்னைக்கு பௌர்ணமி திங்கட்கிழமை செஞ்சது.
அதிகாலையிலேயே 4 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சுட்டேன். 6 மணி போல ஆயிடுச்சு. 6 மணிக்கே கோவிலுக்கு போயிட்டேன். அதனால என்னால களி செஞ்சு படைக்க முடியல. ஆனா அன்னைக்கு மாலையில வந்து களி செஞ்சு படைச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடராஜ பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும். ரொம்ப நாள் கழிச்சு திருவாதிரை அன்னைக்கு எம்பெருமான் ஈசனுக்கு அற்புதமான அபிஷேகம் செஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.